இந்த சினப்பை நீர் கட்டிய சின்ன வயசுலேயே கவனிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்போ அதோடைய ஆரம்ப அறிகுறிகள்ங்கிறது என்ன? எனக்கு இர்ரெகுலர் பீரியடு இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மூத்த பெண்களை விட சின்ன பள்ளி குழந்தைகளுக்கு அது எப்படி இருக்கு இல்லையா? அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் கொடுக்குற சிகிச்சை முறை என்ன? ChatGPTயில் அதுக்கு வந்து பதில் இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா ப்ரெஃபரன்சிட்டியில் போட்டு உளுந்து சாப்பிட்டா உண்மையிலேயே ஓவலேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா, அது பதில் போடலைன்னா அதை எடுத்து வந்து காட்டுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம விராட் கோலி வந்து வேகன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் வேகன் அனௌன்ஸ் பண்ண உடனே பெருங்கூட்டம். வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியா மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர் திரு கு. சிவராமன் அவர்களுடனும் அவருடைய இந்த மருத்துவ பயணத்தில் அவரோடு தோளுக்கு தோளாக பயணிக்கக்கூடிய பிற மருத்துவர்களையும் இந்த நலத்திண்ணை யூடியூப் சேனலுக்காக கலந்துரையாடி வருகிறோம். அந்த வகையிலே இப்போது உரையாடலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் சுஜினா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். சுஜினா அவர்களை பற்றி நான் அறிமுகப்படுத்துறதை விட டாக்டர் நீங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கும். ஆரோக்கியா வந்து நிறைய இளம் சித்த மருத்துவர்களை உள்ளடக்கி ரொம்ப அழகாக எல்லாரும் மிகச்சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கிறாங்க. டாக்டர் சுஜினா ஃபாத்திமா வந்து சித்த மருத்துவக் கல்லூரியில் நாகர்கோயிலில் வந்து மரியா சித்த மருத்துவக் கல்லூரின்னு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்குது. அதில் படிச்சுட்டு வந்த ஒரு இளம் சித்த மருத்துவ பட்டதாரி அவங்க ஆக்சுவலாக எங்கள் கூட ஒரு பயிற்சி மருத்துவராக வந்து அவங்க படித்து முடித்தோடனே இன்டர்னாக வருவாங்க. அது மாதிரி இன்டர்னாக வந்து அதுக்கப்புறம் இப்போ எங்களுடைய மருத்துவமனையினுடைய முழு நேர மருத்துவராக இருக்காங்க. எங்களோட நான் முதல்ல பாளையங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்தோடனே ஆரம்பித்த மருத்துவமனை வந்து சென்னையில் கீழ்ப்பாக்கமில் தான் என்னுடைய முதல் ஆரோக்கியா சித்த மருத்துவமனை போர்டு போட்டுச்சு. அந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை பிரிவில் இப்போ நான் இருந்த அன்னைக்கு 30 வருடம் முன்னாடி இருந்த இடத்துல இப்போ டாக்டர் சுஜினா வந்து அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இளம் மருத்துவர்கள் இந்த மாதிரியான சித்த மருத்துவ பட்டப்படிப்பு படித்து ஒரு மரபு மருத்துவத்தை அறிவியல் பார்வையோடு பார்க்கணும். அதை இன்றைக்கு இருக்கிற நவீன உலகின் சவால்களுக்கு ஒரு சரியான பதில் சொல்லக்கூடிய நபர்களாக வரணும் அப்படிங்கிறத ஒரு கல்லூரி படித்து முடித்தோடனே கொஞ்ச நாள் எங்ககிட்ட வந்து இங்கே எப்படி இன்றைக்கி சவால் இருக்குது, எங்களுக்கு இருக்க அனுபவத்தை அதை அவங்களுக்கு அப்படியே ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க மிகச்சிறப்பான ஒரு பயிற்சியை உடனடியாக ஆரம்பிக்க முடியுது. நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவேன், அதாவது அதே கீழ்ப்பாக்கத்தில் நான் வந்து மருத்துவமனை ஆரம்பித்த புதுசில் அது ஒரு மாடியில் முன்னாடி இருக்கும்போது மாடி இப்போ கீழே வச்சுட்டோம், முதல்ல மாடியில் இருப்போம். அந்த கதவை டைங்கன்னு திறக்கிற சத்தம் கேட்டோடனே அப்படியே உற்சாகமாயிருவோம். வந்துட்டாங்க ஒரு பேஷண்ட்டு அப்படின்னு. அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 15 பேர் 20 பேர் பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்கும். அப்படி இருந்த காலம் உண்டு. அப்புறம் சித்த மருத்துவம் ஒரு ரொம்ப கடைசி தேர்வாக இருந்துச்சு அன்னைக்கு. இன்றைக்கி வந்து அது முதல் தேர்வாக மாறி இருக்கிறது. முதல்ல இதில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், இதில் ஒருவேளை அவங்க முடியாது நவீன மருத்துவம் பார்க்கலான்னு சொன்னால் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்குது. அந்த இடத்துல இப்போ கீழ்ப்பாக்கில் வந்து டாக்டர் சுஜினா வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஆரம்பித்து அங்கே மிகச்சிறப்பாக, குறிப்பாக அவங்க வந்து பெண் மருத்துவராகவும் இருக்கிறதுனால அவங்க ஒரு மகளிர் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க. அதில் உள்ள நோய்களுக்கு, அதில் உள்ள சிரமங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, அதுக்கான மருத்துவம் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சு பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர், இப்போ உங்களுடைய மருத்துவர்களில் இங்கே இருக்கிற சங்கர் சாரோ அல்லது கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு பார்த்துட்டு இருக்கிற சிவசு சாரோ, இவங்கெல்லாம் எனக்கு நெடுங்காலமாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இவங்களோடலாம் உரையாடும் போது தோணக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோங்கிற மாதிரி, அது நீங்கள் எப்படி இந்த ஒரு அறம்சார் மருத்துவம் என்பதை முன்வைக்கிறீங்களோ, எப்படி வந்து தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறையை, தமிழ் பண்பாட்டு இருக்கிற உணவு முறையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ, அதே வெலாசிட்டியோடு தான் உங்கள் டீம் எல்லாருமே இருக்காங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இன்றைக்கி நவீன மருத்துவம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அதுக்கு பின்னாடி பகாசுர நிறுவனங்கள், அதுக்கு பின்னாடி சில வணிக நோக்கங்கள் இப்படிலாம் இருக்கிற இடங்களில் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் அப்படிங்கிற ஒரு பிரிவு, ஒன்றுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டுகள். மக்களுமே வந்து லேசாக தலைவலிச்சுன்னா உடனே போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற லெவலில் மக்களுக்கும் வந்து நல்ல ஃபியர் இன்டியூஸ் பண்ணப்பட்டிருக்கிற காலத்தில், சித்த மருத்துவத்திலையும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை, அதாவது நோயே இல்லாமல்
குழந்தைகளுக்கான சிகிச்சையில் மட்டுமே நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அதே மாதிரி முதியவர்களை கையாளுவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், மகளிர் பிரச்சனைகளை கையாளுவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள்னு நீங்கள் வந்து அதற்கும் தமிழ் மருத்துவம் என்பது எந்த விதத்திலையும் குறைந்தது அல்லங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த வகையில் டாக்டர் சுஜினாவை பற்றின அறிமுகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அநேகமாக இவங்க கலந்துக்கிற முதல் பேட்டி இதுவாக இருக்கலாம்னு தோணுது. ஆமாம். சுஜினா மேடம், இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து இந்த உரையாடலில் நிறைய மருத்துவர்கள்ட்ட பேசும்போது அடிப்படையாகவே இருக்கிறது இன்றைக்கி கான்டெம்பரரி லைஃப், அது உருவாக்குற காம்படிட்டிவ்னஸ், அதனால் ஏற்படக்கூடிய நோய்களுடைய விளைவு தான் வந்து அதிகமாக டீல் பண்ணுறீங்க. அதாவது மரபு ரீதியாக ஒருத்தனுக்கு வரக்கூடிய நோய், எங்கள் தாத்தாவுக்கு இந்த பிரச்சனை இருந்துங்க, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுங்க, எனக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறவனை விட இதன் தலைமுறையில் எனக்கு தாங்க இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு வர்றவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மகளிர் மருத்துவத்தில் ஒரு சிறப்பு கவனம் செலுத்துறதுல அதிகமாக என்ன பிரச்சனையோடு பெண்கள் உங்களை அணுகுறாங்க? ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது சார். அது வந்துட்டு எங்கள் இதில் வெள்ளைப்படுதல் அப்படின்ட்டு. இன்னொன்று சின்னப்பை நீர்க்கட்டிகள். அது சின்ன வயசுலேருந்தே வரும். அது சின்ன வயசுலேருந்தே அதை பார்க்காம விட்டுறதுனால அது பெரியவங்க ஒரு 17-18 இயர்ஸ் ஆகும்போது அது சின்னப்பை நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆகுது. அப்போது வந்துட்டு எனக்கு பிசிஓடி வருது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேயே இருக்கும்போது உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அது எல்லாமே கம்மியாக சாப்பிட அது கொஞ்சம் சரியாக இருக்கும். இந்த சினப்பை நீர்க்கட்டியை சின்ன வயசுலேயே கவனிக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். அப்போ அதோடைய ஆரம்ப அறிகுறிகள்ங்கிறது என்ன? எந்த வயதினர் அது தாக்கக்கூடும்? அது 13லேருந்து சார் நம்ம பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் ஆனதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். நம்ம வெயிட் கெயின் ஆகுறது, நிறைய ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது, நிறைய நம்ம ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸு அதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பாடியில் போய் பிளட்டில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி தான் நம்மளுக்கு சினப்பை நீர்க்கட்டியாக போய் அங்கே ஃபார்ம் ஆகும் ஓவரிஸில். அதுலேருந்து மெதுவாக 18-19 போய் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ப்ரெக்னென்சியில் அப்போ டிலே ஆகும். ஸோ அப்போ தான் பிசிஓடி ரொம்ப அதிகமாக ஃபார்ம் ஆகுது. ஒரு பெண் குழந்தை அவங்க பூப்படைந்த முதல் சர்க்கிள்ல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த மென்சுரல் பீரியட் வந்து அஃபெக்ட் ஆகிறதை இப்போ பார்க்க முடியுது. எனக்கு இர்ரெகுலர் பீரியடு இருக்குங்க அப்படின்னு சொல்கிற மூத்த பெண்களை விட சின்ன பள்ளி குழந்தைகளுக்கு அது எப்படி இருக்கு இல்லையா? அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் கொடுக்குற சிகிச்சை முறை என்ன? ஃபஸ்ட்டு வந்து டயட் தான் சார். இப்போ இருக்க 13 வயசாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா போயிட்டு மிட் நைட் பிரியாணி, அது ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ் ஃபுட், ஈவன் ஒரு சட்னி கூட ஃப்ரோசனாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் சில்லுன்னு இருக்குது, சட்னிலாம் ஃப்ரோசன் ஃபுட்ஸாக இருக்குது. ஸோ அதுவும் மெயின் ரீசனாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து இந்த 4th டே வரைக்கும் நல்லா வந்துட்டு எள்ளு உருண்டை, எள்ளு துவையல் அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 to 15th டே வரைக்கும் நல்ல உளுந்து கஞ்சி, அது நல்ல ஃபீமேல் ஹார்மோன்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். உளுந்து கஞ்சி, உளுந்து களி மாதிரி கூட கொடுக்கலாம். அதுலேருந்து 20th டே வரைக்கும் நல்ல வெந்தயத்தை வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நல்ல வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் மாதிரி ஆக்கி சாப்பாடில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அது அவங்க சொல்கிறது ஒரு நல்ல சைக்கிள். இந்த சைக்கிளை எல்லா பெண்களுமே பின்பற்றலாம். சின்ன பிள்ளையிலேருந்து அது சொன்னாங்களே அந்த 0 to 4 அந்த பீரியட் இருக்கிற டைம், மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ இருக்கிற நேரத்தில் எள்ளு உருண்டைங்கிறது, எள்ளில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக என்னென்னா எள்ளு வந்து இரும்புச்சத்து அதிகமான ஒரு தானியம் தான். மென்ஸ்ட்ரல் ஃப்ளோவில் ஒரு டேலையும் ஒரு 30 to 40 ml பிளட்டை வந்து லூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே அந்த குழந்தை வந்து ஒரு ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிற அனிமிக் சைல்டாக இருந்ததுன்னா அந்த பீரியட் இருக்கிற 4 நாளில் இன்னும் கொஞ்சம் அனிமிக் போயிடும், சிவியருக்கு போயிடக்கூடாது. ஸோ கரெக்டாக அந்த நேரத்தில் எள்ளு உருண்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த ஃபேஸ் சொல்கிறாங்களே 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும், அப்போ தான் கருமுட்டை அப்படியே வளர்ந்துட்டே வரும். அப்போ கருமுட்டையோட வளர்ச்சிக்கு நம்ம பிரெயினில் ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குது. மேலேருந்து வரும், தலாமஸ்லேருந்து பிட்யூட்லேருந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட் ஆகி இந்த பக்கம் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அவங்க சொன்ன உளுந்தை வந்து உளுந்தங்கஞ்சியா, உளுந்தங்களியா, உளுந்து தோசையா, நம்ம திருநெல்வேலியில் தெரியும் முழு உளுந்து தோசை அப்படின்னு பண்ணுவாங்க. உளுந்தங்கஞ்சிக்கு எள்ளு துவையல் வச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் நம்ம ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரலாம் இப்போ இங்கே இருக்கும் போதும். அதுக்கப்புறம் 15-16லேருந்து அடுத்த பீரியட் 28வது நாளில் வருதுன்னா 28 வரை அந்த பீரியடில் வந்து நமக்கு வந்து வெந்தயம் வந்து சிறப்பு. இது ஒரு சைக்கிளாகவே ஒரு 0 to 4 எள்ளு, 4 to 16 உளுந்து, அப்புறம் வந்து வெந்தயம், இப்படி எடுத்துகிட்டு வர்றதே ஒரு ஹெல்தி மென்ஸ்ட்ரல் ப்ராக்டிஸ்க்கான ஒரு. நீங்கள் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்லேயும் பாப்பா இருக்கிறா, அவள் சமீபத்தில் தான் வயசுக்கு வந்தான்னாலும் இதை அவங்களுக்கு கொஞ்சம் இளமையிலேயே, அதாவது அவங்க பீரியட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு திடீர் உணவு முறையை வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்த முடியாது. அதை நீங்கள் என்ன தான் அலங்கரித்து கொடுத்தாலுமே கூட அவங்களுக்கு ஏற்கனவே அதை சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா அதை ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டிங்காக சாப்பிட மாட்டாங்க, அல்லது ஒரு மெடிசினாக பார்த்துட்டாலும் அது ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு 8 வயசுலேருந்தே இது மாதிரி உணவுகளை கொடுத்து பழக்கினா தானே அது எள்ளுருண்டையோ உளுந்தங்களியோ அல்லது உளுந்தங்கஞ்சியோ அது சாப்பிடணுன்னா அதன் சுவை கொஞ்சம் ஏர்லியராக அறிமுகப்படுத்தப்படுறது அவசியம் நினைக்கிறேன் இல்லையா டாக்டர்? ஆமாம், அதாவது எப்படின்னா
சில விஷயத்த நம்ம வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸாக எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எனக்கு ஞாபகம் வருது எப்படின்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்றைக்கெலாம் உளுந்தங்கஞ்சி கொடுத்தாங்க. அப்புறம் சனிக்கிழமை தான் எங்கள் வீட்டில் சுக்குமண்டி காஃபி கொடுப்பாங்க. சுக்கு எண்ணியுமோ நம்ம சுக்கண்ணி இன்னைக்கு உங்கள் வீட்டில் சுக்கண்ணி உண்டா அப்படின்னு அந்த இது இருக்கும். எள்ளுருண்டை அதை வந்து ரெகுலராக வீட்டில் அதை கொடுக்குற ஒரு பழக்கம். இது மாதிரி ஒரு பரிச்சயப்படுத்துதல் இருக்கு இல்லையா, சின்ன வயசுலேருந்தே சுக்கு எண்ணெய் சாப்பிடணும், உளுந்தங்கஞ்சி சாப்பிடணுங்கிற விஷயம். இது வந்து இன்றைக்கி வந்து நம்ம நிறைய நெருக்கடியான வாழ்க்கை, ஒரு சேட்டலைட் ஃபேமிலிஸாக இருக்கிறது, அப்புறம் இது மேலே எல்லாத்துலேயும் இப்போ வந்து ChatGPTயில் அதுக்கு வந்து பதில் இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா ப்ரொஃபைல்சிட்டியில் போட்டு உளுந்து சாப்பிட்டா உண்மையிலேயே ஓவலேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா, அது பதில் போடலைன்னா அதை எடுத்து வந்து காட்டுவாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அப்படி ஒன்றும் வரலையே, இது பேப்பர் இல்லையா அப்படின்னு. இது ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு இது இருந்தால் மட்டும்தான் நம்புகிற ஒரு உலகமாக மாறுறது. அதெல்லாம் இதுக்கான இடையூறு. நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து சில விஷயங்கள் இது நிச்சயமாக 100% சொல்லலாம், வேறு எந்த கெடுதலும் உருவாக்காது. உளுந்துலேயோ எள்ளுலேயோ வந்து பிரச்சனை வராது. அப்படி குறைஞ்சபட்சம் உன்னுடைய கான்ஸ்டிபேஷனையாவது அது ரிலீஸ் பண்ணோம், அவனுக்கு ஒரு பேசிக் அயன் கொடுக்கும். அதை நம்ம அது குறிப்பாக இந்த அடிப்படை அவங்க சொன்னது தான். அதாவது மாதவிடாய் சீராக வைத்துக்கொள்வது பல வகையிலையும் பெண்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஒரு ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கிற ஒரு பெண்ணுடைய மனம் நல்லாயிருக்கும், உடல் எடை கூடாது, அவர்களுடைய ஒட்டுமொத்த நாட்களில் இருக்கக்கூடிய உடல் உறுதி நல்லா இருக்கும், இரும்பு சத்து குறையாது. அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே போய் கருத்தரிக்கணும்னு ஒரு திட்டமிடுறாங்கன்னா அதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் அவங்க பேச ஆரம்பிக்கும்போது அதை சொன்னாங்க, அந்த மாதவிடாய் எப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலேயே ஒரு டபு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும். இதை ஒரு 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 ஆண் பெண் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அதை ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இனிபிஷன், ஒரு ஸ்டிக்மா, ஒரு டாபு இருக்குது. அதை உடைக்கணும் முதல்ல. அது ஒன்று. 2வது, பள்ளி குழந்தைகளுக்கு மத்தியிலேயே இந்த மாதவிடாய் காலம் ஆரம்பிக்கும் போது தன் மீதே தனக்கான ஒரு சுய வெறுப்பு உருவாயிருது இல்லையா. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சுதந்திரத்தை இதுதான் வந்து தடுக்குது. அதுக்கு நம்ம சமூக ரீதியான காரணங்கள் தான் பெரிய காரணம். காலகாலமாக நம்ம தொடர்ந்து மாதவிடாயை வந்து ஏதோ ஒரு பெரிய தவறானது, சாமி கும்பிடாத, அதுக்கு போகாத, அன்னைக்கு வந்து நல்லது பண்ண மாட்டோம், பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு. நீ ஒன்றும் இப்போ நம்ம இருக்கிற உலகம் நாட உலகத்துலேயும் இன்னைக்கு இருக்கிற ChatGPT உலகம், AI உலகத்தில் இப்போவும் போன ஒரு டிக்கெட் புக் பண்ணுறாங்க. நமக்கு இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு ஒரு நண்பர்கள் வீடு, அவங்க வீட்டில் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் இருக்கிறேன். அவங்க ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கோ அதுக்கோ போகிறதுக்கு டிக்கெட் போடுறாங்க. நீங்கள் பாட்டு டிக்கெட் போட்டிங்க, பாப்பாக்கு அன்னைக்கு டேட் இருக்கான்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு போட்டிங்கன்னாங்கிறாங்க. எனக்கு அவ்வளவு கோவம். அந்த சாமிக்கு என்ன ஒலிம்பிக்ல எவ்வளவோ நீச்சல் வீராங்கனைகள் இருக்காங்க. அன்னைக்கு ஃபைனல்ஸ் அன்னைக்கு அவங்களுக்கு பீரியட்னா அதுக்காக தண்ணியில் இறங்காமல் இருக்க முடியுமா என்ன? ரொம்ப ரொம்ப இன்னும் நம்ம எல்லாம் மாற மாட்டேங்கிறோமேன்னு வேதனையாக இருக்குது. ரொம்ப இவ்வளவு படித்த உலகம், இவ்வளவு தெரிஞ்ச உலகத்தில் கூட இப்படி ஒரு டாபு வச்சுட்டு, அதுதான் பல சிக்கல்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும். முத்துலிங்க சாருடைய ஒரு கதை இருக்குது. ஒரு பொண்ணு வெளிநாட்டில், அதாவது ஈழத்தமிழர்கள் உலகம் எல்லாம் பரவி வாழ்கிறாங்க இல்லையா, 190 நாடுகளில் இருக்காங்க. ஒரு யாழ்ப்பாணத்து குடும்பத்து வீட்டில் வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடும். அவங்க ஊர் சடங்குப்படி குப்பை மேலே உட்கார வச்சு சில சடங்குகள் பண்ண வேண்டியது இருக்கும். ஐயோ நம்ம இந்த ஊரில் குப்பைக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி ராத்திரி போய் எங்கெங்கேயோ இருக்கிற குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஒரு கோணி பையில கட்டி உட்கார வச்சு அது மேலே வச்சு பண்ணுற மாதிரி அந்த கதை போகும். நினைவில்னு சொல்கிறேன். அப்போ அந்த கதையில் முத்துலிங்கம் சொல்லுவார், நம்ம வந்து தமிழர்கள் எங்கெங்கேயோ பரவிட்டோம், நம்ம போகிற இடங்கள்லாம் வந்து நம்முடைய பழமைவாதத்தையும் தூக்கிட்டு போகிறோம், போய் அங்கே போய் குப்பையை பொறுக்கி அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறன்ற மாதிரி அதை சொல்லுவார். மருத்துவத்திலேயே இந்த சிக்கல் வந்து மருத்துவத்தில் எதிரொலிக்குது. வெள்ளைப்படுதல் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது உங்களை நிறைய இப்போ அதை பற்றியே பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க இல்லையா. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் எப்படி இருக்குது? அதில் வெள்ளைப்படுதல் அப்படின்னா சார் அது ஒரு நார்மல், அது எதுவும் பெரிய டிசீஸ் நம்மளை போய் கொண்டு வைக்கும் அதெல்லாம் கிடையாது. வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இன்னைக்கு வருது அப்படின்னா ஒரு 5 நாள் முன்னாடி வரும். அப்படி இல்லை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் வரும். ஆனால் அதில் வந்து இச்சிங்கோ ஆர்டர் ஸ்மெல்லோ எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நார்மலாக வந்துட்டு அது போயிடும். சில டைம் நம்மளுக்கு வந்து வெஜினாலாக பார்க்கணும். இப்போ ஒயிட் கலர் நார்மலாக இருந்துச்சுன்னா அது நார்மல் தான். சப்போஸ் ஒரு கிரேயிஷ் ஒயிட்டாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம்.
இப்போ எல்லோயிஷ் க்ரீனா இல்லை அதுலேயே கலர் சேஞ்சஸ் இருக்கும். எல்லோயிஷ் க்ரீனாக இருக்குது அப்படின்னா ஏதோ எஸ்டிடி ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, அது கூட நம்ம பார்க்கலாம். இன்னொன்று ஒரு மாதிரி பிங்க் கலர் பிங்கிஷாக இருந்துச்சுன்னா நம்ம சர்விக்கல்லேருந்து ஏதோ டிஸ்சார்ஜ் ஆகுது. ரெட் கலர்னால் நமக்கு ஏதோ ஸ்பாட்டிங் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு முடிஞ்ச பீரியட்ஸோட ஏதாச்சும் ஒரு பேலன்ஸ் ஸ்பாட்டிங்கோ அது வந்து வரலாம். அதுதான் மெயின் ஒயிட் டிஸ்சார்ஜ். அது வந்து ஒரு பெரிய டிசீஸோ இல்லை ஒரு பெரிய கன்சர்னோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மலாக நம்ம டயட்லேயே அது சரி பண்ணிடலாம். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இதுக்காக வந்து ஒரு அலோபதி மெடிசின் எடுக்கணும், அல்லது அதுக்கு பயங்கரமான டெஸ்ட் எடுக்கணும், அல்லது பெரிய தொகையை அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லை. என்னன்னா ஒரு இயல்பா இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜை பத்தி பெருசா பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க சொல்ல அந்த கிரீனிஷ் டிஸ்சார்ஜ், ரெட்டிஷ் டிஸ்சார்ஜ் அப்படின்னா அதுக்கு பின்னணியில வேற ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதுக்கு கரெக்டான சிகிச்சை எடுத்துக்கணும். உள்ள வந்து ஒரு சால்ஃபிஜைட்டிஸ் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கும்போது ட்ரீட் பண்ணணும். ஒரு லைட் டிஸ்சார்ஜ் ப்ரீ மெரிட்டல் ப்ரீ மென்ஸ்ட்ருவல்ல வந்து ஒரு ஸ்லைட் டிஸ்சார்ஜ் அது பெருசா யோசிக்க வேண்டியதில்லை. ஆனா நிறைய பேர் வந்து வெள்ளைப்பட்டது அப்படின்னா ஐயோ பெரிய நோய் நமக்கு அப்படின்னு நினைச்சு பதறது. இன்னொன்று அந்த குழந்தை அதை சொல்கிறதுக்கே யோசிக்கும். ஏன்னா சொன்னால் யாராவது தான் நம்மளை அசிங்கமாக பார்ப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறது இருக்கும். ஸோ நம்ம அந்த டபுலாம் தான் உடைக்கணும். மென்ஸ்ட்ருவலேஷன் ரிலேட்டடான ஒரு மனச்சிதைவுகள் இதை வந்து நம்ம கல்ச்சர் உருவாக்கி வச்சுருக்கு. அதை வந்து நம்ம உடைச்சி தான் நம்ம வெளியே போனாங்க. இது மாதவிடாய்ங்கிறது ஒரு பிரச்சனை, இயல்பாக அது ஒரு வேர்வை மாதிரி நம்மளுடைய வேல்வையில் உள்ள ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஃபினாமினா. அதை வந்து நம்ம வந்து ஒரு எந்த விதத்துலையும் அதை தவறாக நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு சூழல் கொண்டு வந்தால் தான் இந்த ஒட்டுமொத்த இது எங்கே ஆரம்பிக்கிற விஷயம் கருத்தரிப்பு தாமதத்தில் பிரச்சனை வந்து நிற்கும். அது ஒவ்வொன்றிலையும் வந்து அந்த பெண்ணை வந்து குறுக வைக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம சமூகம் வைத்திருக்கு. அப்புறம் நம்ம இப்போ வந்து ஏர்லி பூப்பர்ட்டியை பற்றி பேசும்போது, இளவயதிலே பூப்படைதலை பற்றி பேசும்போது அதுக்கு ரொம்ப அக்கறை செலுத்திக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கான பிரச்சனைன்னு வருது. அதே போலவே மெனோபாஸுங்கிறது நம்ம வீட்டு பெண்களுக்கான பிரச்சனைன்றது அவ்வளோ ஓப்பனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. அது சார்ந்த பிரச்சனைகளோட உங்ககிட்ட வர்றவங்க இருக்காங்களா டாக்டர்? என்ன மாதிரியான சிகிச்சைகள் நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு 45 ஏஜ் மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மெனோபாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அது ஒன்றும் பெரிய நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ அதுலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன், ஐயோ நமக்கு மெனோபாஸ் ஆக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அதில் ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் நமக்கு ப்ளீடிங் வந்தது, இனிமேல் ப்ளீடிங் வரப்போகுது இல்லை, அவ்வளோதான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு நல்லா வந்துட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருந்தாலே நல்லாவே அது சரி பண்ணலாம். அது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிடலாம். நல்ல டயட்னா நிறைய தண்ணி குடிக்கலாம், நல்லா வந்துட்டு யோகா போஸ் பண்ணலாம், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அந்த மாதிரி. அது கீகல் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் சார். நம்மளோட பெல்விக் ஜாயின் மட்டும் நல்லா வந்துட்டு அப்வர்டாக தூக்கி வச்சு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நல்ல யோகா போஸஸ்லாம் இருக்குது. கேட் கவ் போஸ் இருக்குது, நல்லா பட்டர்ஃப்ளை போஸ் இருக்குது, வாரியர் போஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம மைல்டான யோகா போஸ் பண்ணாலே நல்லாவே நம்ம மெனோபாஸ்லேருந்து அந்த ஃபீமேலை வந்து நல்லா அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு பெண் வந்து எந்த காலகட்டத்தில் தயாராகணும்? அதுக்கான மனதளவு அல்லது உடலளவு தயார் அல்லது உணவு முறையை மாற்றுறது அது மாதிரியான விஷயங்கள் வந்து எப்போ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும்? ஒரு 45 இயர்ஸ்லேருந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். அப்போலேருந்து நம்ம பாடியை நம்மளே கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கணும். வெயிட் டக்குன்னு போட்டுரும். ஸோ அதெல்லாம் பார்த்து வெயிட் அப்படியே ஃப்ளக்சுவேட் ஆகாமல் வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகணும். நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும். அதுதான் சார் மெயின் ரீசன். இப்போ டாக்டர், நம்ம காலையிலேருந்து பண்ணக்கூடிய உரையாடலில் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வெல்னஸ் இது மாதிரியான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு மிக பெரும் வணிகமாக வெல்னஸ் மாறி இருக்குது. உதாரணமாக எப்படி வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மீட்டிங்குகள் நடக்குமோ அந்த ஸ்டைலில் இன்றைக்கி வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம்களை மார்க்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரீமியம் சார்ஜில். அப்போ அதை பற்றி பேசுகிறவர்கள் அல்லது அதை நடத்துகிறவங்களுடைய தகுதிகள் இங்கே ஆய்வு செய்யப்படுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ ஒரு முதலீட்டு ஆலோசகர் கூட ஒரு டெஸ்ட்டு, ஒரு எக்ஸாம் எழுதணும், நீ ஷேர் மார்க்கெட்டில் பங்கு பரிந்துரை பண்ணுறதா இருந்தால் இந்த பரீட்சை எழுதணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போது இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பெரிய ஹியூஜ் பேக்கேஜஸில் விற்கப்படுது. அதை சூஸ் பண்ணி மக்கள் போகிறாங்க, பணம் படைத்தவர்கள் அதை நோக்கி போகிறாங்க. அது கொஞ்சம் ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் இளமை பொலிவோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் ரெகுலேட் பண்ணப்படாமல் இருக்குது. இப்போ நீங்கள் காலையிலேருந்து அறிமுகப்படுத்தின எல்லா டாக்டர்களுமே முறையான கல்வி தகுதி, சீரான பயிற்சி, அன்றாடம் பல்வேறு விதமான மானுடர்கள் பல பிரச்சனைகளோட வர்றவங்களை டீல் பண்ணுறாங்க. அண்டு 4வது முக்கியமான விஷயம் வந்து தொடர்ந்து மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய ஆய்வு. ரெண்டுலேயுமே சித்த மருத்துவத்தில் ஒரு பேப்பர் வந்தாலும் படிச்சிடுறாங்க, நவீன மருத்துவத்துலேருந்து ஒரு கண்டு வந்தாலும் படிச்சிடறாங்க, அதை உடனே உள்ளடக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த வெல்னஸ் ப்ரோக்ராமை வைக்கிறவங்க கிட்ட இருக்குதா? இல்லை, நிறைய கேள்விக்குறி தான். அது வந்து என்னென்னா, இன்றைக்கி பணம் படைத்தவர்கள் ஊடகத்தில் வேகமாக வந்துட முடியும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதுக்குள்ளே வராங்க. ஒரு பக்கம் யோசிச்சிங்கன்னா,
வெல்னஸுக்கான ஒரு கேம்பெயின் உருவாகிறதும் வெல்னஸுக்கான ஒரு இண்டஸ்ட்ரி வரதும் ஒரு வகையில் வரவேற்கக்கூடியது தான். ஏன்னா ஆரோக்கியம் அடிப்படையான ஒரு விஷயம். அதை கேப்சுலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வர்றதுங்கிறது நல்லது. அது தப்புன்னு எடுத்துக்க முடியாது. விழிப்புணர்வுங்கிற அடிப்படையில் அது நல்லது. ஆனால் அதை யார் செய்கிறாங்க, அதை செய்கிறவங்களுக்கான பாண்டித்யம் என்ன, அதை செய்கிறவங்க அதை முறைமைப்படுத்தி மருத்துவ வழிகாட்டுதலில் பண்ணுறாங்களா, இதில் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா எந்த நபரும் தனியாக ஒரு நபர் அப்படிங்கிறது வந்து எல்லா பொதுமையே படுத்த முடியாது. நடுவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, பாலியோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு 5 வருஷம் முன்னாடி தான், 5-7 வருஷம் முன்னாடி எல்லாரும் பாலியோக்கு மாறுறாங்க. குகை மனிதன் உணவு. ஆமாம், வந்து அது மிகச்சிறப்பு, ஆகச்சிறப்பு, மற்ற எல்லாம் குப்பை, எல்லாரும் பாலியோக்குள்ளாங்க. அன்னைக்கு பாலியோக்குள்ளே போகிறப்ப நானும் அதை வந்து கடுமையாக விமர்சித்தேன். எப்படி விமர்சித்தேன்னா, பாலியோ நல்லது தான், எல்லாரும் குகை மனிதன் தான், எல்லாரும் பயன்படுத்துகிற ஒன்று தான், இன்றைக்கும் அது பயனளிக்கக்கூடியது தான். ஆனால் அது எல்லாருக்கும் ஆனதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது என்ன நடந்துச்சுன்னா, அங்கங்கே ஒரு கூட்டம் போட்டு ஒரு கல்யாண வீடு எடுக்க வேண்டியது எல்லாரும் நாளையிலேருந்து பாலியோவுக்கு மாறி எல்லாரும் நல்லா எடையை குறைச்சாங்க, சந்தேகமே கிடையாது. சர்க்கரை ரொம்ப இருந்தவங்கலாம் நார்மலாச்சு. இன்றைக்கி அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்க, அதை நடத்துகிறவங்க எப்படி இருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி வந்து விமர்சித்ததுனால எம்எல்ஏ பயங்கர விமர்சனம் வந்துச்சு, உனக்கு என்னடா தெரியும் அதை பற்றி அப்படின்லாம் பேசினாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ வெல்னஸுக்கான அனுபவங்கள் இருக்குது. ஆனால் எல்லாரும் எல்லாத்துக்குமானது. ஒவ்வொரு உடலும் அடிப்படையில் வேறுபட்டது. உனக்கு எதுவானது? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம விராட் கோலி வந்து வேகன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நான் வேகன் அனௌன்ஸ் பண்ண உடனே பெருங்கூட்டம், பாடுறா வேகன் போயிட்டோம்னா விராட் கோலி மாதிரி 6 அடிக்கலான்னு. நான் திருப்பி கேட்டேன், விராட் கோலி 6 அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து 8 வயசுலேருந்து கடும் உழைப்பாளி, கடுமையான உடலை உச்சமையாக்கி கடுமையான நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் என்னென்னமோ பண்ணி அண்ட் ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி அடையணும்னு அந்த மனிதன் எவ்வளோ பெரிய உழைப்பை போட்டிருக்கணும், எல்லாம் பண்ணிடணும். அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன இஷ்யூ வருது. அந்த இஷ்யூவில் அவர் வந்து வேணாம், நான் வேகனாக இருப்பேன்னு மாறுறாரு, ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்காரு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சொல் ஈர்க்குது இல்லையா? ஒரு மாபெரும் மனிதன் அவர் அதை சொன்ன உடனே அதை ஈர்த்து நாளையிலேருந்து நானும் வேகனாக போகிறேன்னு எல்லாரும் நாம் இருக்கிற நம்ம உடல்நிலை தெரியாமல் மாறுறதுங்கிறது. அதனால் பொதுவாக நான் என்ன சொல்லுறதுன்னா, வெல்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க தெளிவாக ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக பார்த்து அது எல்லாருக்குமா பொருந்துதா அப்படின்னு தெரிஞ்சு செய்யணுன்னா அவர்களுக்கு அந்த மருத்துவ அறிவும் அதில் உணவியல் அறிவும் அதுக்கான உடல் பயிற்சிக்கான எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பின்பற்றக்கூடியவங்க இது எனக்கானதா, இது எல்லாருக்குமானதா அப்படிங்கிறது எனக்கானதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகணும். அந்த சிக்கல் அது இல்லை அப்படின்னா பல நேரங்களில் ஒரு பெருஞ்சிக்கலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கி. டாக்டர், நீங்கள் இப்போ விராட் கோலி உதாரணம் சொல்லும்போது அது அவருடைய உடல்நிலைக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் மேலதிகமாக இன்னொன்று இருக்குது, அது அவருடைய மனநிலை. விராட் கோலி பெரும்பாலான பேட்டிகளில் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா இதுதான் தம்பி உன் டயட்டு, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நீ 3 வேளையும் இதைத்தான் சாப்பிட போகிற என்று எனக்கு ஒரு விஷயம் பரிந்துரைக்கப்படுமானால் ஒரு சிறு முகச்சுளிப்பு கூட காட்டாமல் அதை மகிழ்ச்சியோடு என்னால் சாப்பிட முடியுங்கிற. அவர் சொல்கிறது வந்து வெறும் பேட்டிக்கு இல்லை, அவரோட விளையாண்ட அவரை விட சிறந்த அத்லெட்ஸ் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறது வந்து விராட் கோலி ஒரு டயட்டை ஃபிக்ஸ் பண்ணாருன்னா அதை உடைக்கிறது எவனாலையும் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் வந்து உடல் உறுதி தேவைங்கிறத தாண்டி உள்ள உறுதின்னு ஒன்று இருக்குது. அது வந்து டாக்டர் நீங்கள் கொடுக்குற டயட்லாம் ஓகே, இது சாப்பாட்டுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய டயட்டா, சாப்பாட்டுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய டயட்டா அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நம்ம அந்த மனமும் உடலும் உணவும் வந்து நிறைய இருக்கும். இப்போ மேடம் பேசிகிட்டு இருக்கும்போது மாதவிடாய் முடிவை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதவிடாய் முடிவில் நிறைய பிரச்சனை உள்ளம் தான். 47-48 வயது பெண், அவர் கூட இணையாக போயிட்டுருக்கிற கணவருக்கு ஒரு வேளை 50 வயது இருக்கக்கூடிய அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அதில் அவங்க 2 பேருக்குமான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மனம் வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து 25 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு இன்டிமசி அண்ட் பேஷன் வந்து இருக்காது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோம்னு சொல்கிறான். ஒரு கூட்டில் வந்து ஒரு தாய்ப்பறவை வெளியே போய் இப்போ இறையை எடுத்துகிட்டு கூட்டில் ஒரு 5 குஞ்சு இருக்கும். அது இந்த தாய்ப்பறவை வந்தோடனே எல்லாம் வாயை அப்படி திறக்கும், இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் தாய்ப்பறவை வந்து பார்க்கும், 5 குஞ்சும் இருக்காது, அது பறந்து போயிருக்கும். ஆமாம். உடனே இந்த தாய்ப்பறவைக்கு அப்படியே சடன்னு இறகை அடித்து எங்கேயோ குழந்தை போயிருச்சோ விழுந்துருச்சா அப்படின்னு அங்கங்கே ஆகுமா. அது ஒரு உளவியல் நோய் அந்த பறவைக்கு வரும்னு எழுதி அந்த வந்து அந்த தாய் பறவைக்கு வந்து ஃப்ரீ நெஸ்ட் சிண்ட்ரோம், கூட்டில் யாரும் இல்லாத ஒரு சூழல், அந்த மன உளைச்சல், அதுதான் அந்த 48 வயசில் அந்த தாய்க்கு இருக்கும். இந்த 48 வயசு மாதவிடாய் முடிகிற தாய்க்கு வந்து தான் புள்ள தான் பேச்சை கேட்காது. போமா நான் எங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்னு பொண்ணு பேக்காது, பையன் பேச மாட்டான். கணவன் வந்து கட்டி பிடிச்சி அரவணைச்சு சந்தோஷமாக தினம் வந்தோடனே வந்து நம்ம
தொலைக்காட்சியில் பார்க்குற கூட காஃபி போட்டு தரட்டா அப்படின்லாம் வந்து எவனும் வரமாட்டான். இவனும் டென்ஷனில் இருப்பான், இவங்களும் டென்ஷனில் இருப்பாங்க, புள்ள பேச்சை கேட்காது. இப்படி ஒரு சூழல் உள்ள மனநிலையில் இந்த அம்மாவுக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையுது, மாதவிடாய் 6 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க வந்தால் நிற்காது, எடை கொஞ்சம் குண்டாகிற தன்மை இருக்கும், எலும்பு வந்து கால்சியம் குறைவாக இருக்கும். இப்போ இந்த சிக்கலை வெறுமனே ஒரு கால்சியம் மாத்திரையோ இல்லை மாதவிடாய் முடிவுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து இந்த மாத்திரையை போட்டுங்கன்னு சரி பண்ண முடியாது. அந்த பிள்ளைங்க கொஞ்சம் சரி பண்ணணும், அம்மா கூட கொஞ்சம் அன்பாக இருக்கணும், பேசணும், கேட்கணும், கணவன் கொஞ்சம் அரவணைத்து இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது மாதவிடாய் முடிவுங்கிறது நோயே இருக்காது, அது அழகாக கடந்து போயிடும். இன்றைய சிக்கலில் இந்த 45லேருந்து 54 வயசு இருக்கிற பல பெண்கள் சிக்கலோடு இந்த நிலையை கடப்பதற்கு ஹார்மோன்கள் மட்டும் காரணம் கிடையாது. பிள்ளைங்க, கணவன், அந்த வீடு, இதில் இப்போ வந்து இந்த பெண் வேலை வேறு பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்களும் அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கிய அதிகாரியாக இருப்பாங்க, இவங்க ஒரு 10 பேரோட வேலை செய்யணும், இவங்க பயணிக்கணும், அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு டயர்ட்னஸ். ஸோ ஒரு கூடுதல் சுமை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, இப்போ நாங்கள் வரும்போது ப்ரிஸ்கிரிப்ஷனாக எழுதிடுறது இல்லை, நான் இதை பூரா சொல்லுவேன், இதெல்லாம் இருக்குங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பொண்ணோட பையனோட ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு வாங்க, ஜாலியாக ஒரு சினிமாவுக்கு போங்க, கொஞ்சம் கலைகளும், ஆமாம், நீங்களும் கணவர் மட்டும் ஒரு பயணம் பண்ணுங்கள், பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளைகளை அதை பார்த்துக்கோ, நீங்கள் ரெண்டும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எடுத்துகிட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு வாங்க, பாதி பிரச்சனை செல்வாயிரும். ஸோ அதோடு சேர்ந்து எடுக்கணும். கூட நாங்கள் வந்து மருத்துவத்தில் கொஞ்சம் அந்த பெரிமெனோபாசல் ஏஜுக்குன்னு ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க, தாவரத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜனிக் சத்து உள்ள உணவுகள், அதில் சோயாவில் இருக்குது, அசோகப்பட்டையில் இருக்குது, அது மாதிரி சில உணவுகளை நாங்கள் வந்து மருந்துகளை வந்து நாங்கள் கூட பரிந்துரைச்சு, கால்சியம் சப்போர்ட் பண்ணணுமா அதை எடுத்துக்கோங்க, டி குறைவாக இருக்கா அதை எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தோன்னா அட்டகாசமாக ஒரு டிரான்சிஷன் பீரியட். 53ல் அந்த அம்மா சும்மா ஜம்முன்னு ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் மடமடன்னு அவங்களும் வேலை பார்ப்பாங்க, பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து வெளியே போயிடுவாங்க. அந்த 3-4 வருஷத்துக்குள்ளே அந்த மன உளைச்சலில் சில நேரத்தில் சில உளவியல் நோயாளிகளாக ஆகிற பெண்கள் கூட இருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில். ஸோ அதை ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ஒரே நேரத்தில் வந்து பிள்ளைங்க படிப்புக்காகவோ கல்விக்காகவோ வெளியே போயிடுவாங்க, கணவன் அவருடைய ஆஃபீஸில் ஒரு மிடில் மேனேஜ்மெண்ட்டில் வேற ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருப்பார், ஒரே நேரத்தில் உடல், மனம், உறவுகள் எல்லாமே கைவிடுற மாதிரியான ஒரு காலகட்டமாக. எக்ஸாக்ட்லி. ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு உரையாடலாக இருந்தது. காலை முதல் உங்களுடைய மருத்துவரோடையும் பேசுனது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. நிச்சயமாக இந்த நலத்தின் நேயர்களுக்கும் அது ஒரு பெரிய இனிய அனுபவமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக மிக மகிழ்ச்சி டாக்டர் உங்களோட பேசுனதில். வணக்கம் டாக்டர். யாராவது இன்றைக்கி ஒரு பையன் கேமராவை தூக்கிட்டு போய் இன்ஸ்டாகிராமில் நான் இங்கே வந்துட்டு நண்பர்களே இங்கே ஃபலூடா இப்படி கிடைக்குது நண்பர்களேன்னு பேசும்போது எனக்கு தாங்குவியா தம்பி நீ அப்படின்னு தான் தோணுது. 2 வேளைக்கு மேலே அதிகம் சாப்பிட்றவனை வந்து கோபமாக பார்த்த சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கோம். ஒருத்த அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டானா நம்ம மரபு அதை இறை எடுக்கிறான்னு தான் சொல்லுதே தவிர சாப்பிட்றான்னு சொல்கிறதில்ல. சித்தாரணம் எனக்கு தெரியாது, பூரா விளங்காது, ஒன்றும் வேலை செய்ய தூரத்துக்கு போடு. ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைனில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.